கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இப்பொழுது நாம் தொழுத இந்த சுபஹுடைய தொழுகையை நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ் தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரலான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. நம்முடைய குடும்பத்தில் காலம் சென்ற நம்முடைய பெற்றோர்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள், மூத்தாக்கள் அனைவருடைய கபரின் வாழ்க்கையை, மறுமையின் வாழ்க்கையை லேசாக்கி சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை அடையக்கூடிய நசீபை அவர்களுக்கும் நமக்கும் தந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் இறக்கமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நம்முடைய பிரயாணங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பாதுகாப்பானதாக ஆக்கி தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் பேசுகையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையில் வலக்கத் அர்ஸல்னா ருசுலம் மின் கப்லிக ஃபமின்ஹும் மன் கஸஸ்னா அலைக வமின்ஹும் மன் லம் நக்ஸுஸ் அலைக். நபியே, உமக்கு முன்னால் நிறைய நபிமார்களை நான் அனுப்பி இருக்கிறோம். அவர்களுடைய வரலாறுகளில் ஒரு சில நபிமார்களின் வரலாறுகளை நாம் உமக்கு சொல்லி இருக்கிறோம். ஒரு சில நபிமார்களுடைய வரலாறை நாம் உமக்கு சொல்லவில்லை என்கிற ஆயத்தின் அடிப்படையில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நமக்கான படிப்பினையாக ஒரு சில செய்திகளை நேற்றைய தினம் பேசும் பொழுது நாம் பேசியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் பிரதானமான ஒரு நபியாக, முதன்மையான ஒரு நபியாக ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தார். ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் பிரதானமான பிரபல்யமான ஒரு நபியாக ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அனுப்பி வைத்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை பெரும்பான்மையான நபிமார்களுக்கு அவர்கள்தான் மூல தந்தையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வம்சத்தில் ஏராளமான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில் இருந்திருக்கிறார்கள். மிக பெரும் படிப்பினைகளையும் வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களையும் தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக இன்றைக்கும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்த தலை சிறந்த பரிசுத்தமான ஒரு நபராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று ஏராளமான ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இத்தனை நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியாக வழித்தோன்றலாக வந்தவர்கள் தான் என்பதை பார்க்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தகைய சிறப்பு இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிறைய இடங்களில் சிலாகித்து பேசுவதோடு அவர்களை பற்றி ஒரு சூறாவையே சூரா இப்ராஹிம் என்கிற பெயரில் இறக்கி வைத்திருக்கிறார். அவர்கள் நாம் யார் என்று கேட்கிற பொழுது நாம் முஹம்மது ரசூலுல்லாஹை பின்பற்றக்கூடிய உம்மத் என்று சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்றான்னு சொன்னா நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல் என்று அல்லாஹ் குர்ஆனிலேயே நேரடியாக பேசுகிறான். இன்னும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான படிப்பினைகளில் ஆக சிறந்ததாக அவர்கள் தன்னுடைய தந்தையை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற செய்தியை நாம் கவனிக்கிறோம். பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அது என்ன பெற்றோரை கவனிக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர் அவர்கள் சிலைகளை விற்பனை செய்யக்கூடியவர்களாக அடிப்படை இறையியல் கோட்பாடுகளுக்கு முரண்பட்டவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரிடத்தில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பேசினார்கள் என்பதை திருமறையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பேசும் பொழுது யா அபதி, என்னுடைய தந்தையே என்று அழைத்து அவர்கள் பேசிய 5-6 விஷயங்களை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல வசனமாக சொல்லியிருப்பார். யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிரு, கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் சக்தி இல்லாத ஒரு சிலைகளை நீங்கள் ஏன் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசியதை யா அபதி
அல்லாஹுடைய என்னுடைய தந்தையே, அல்லாஹுடைய வேதனை நமக்கு வந்துவிடும், நேர்வழியை அடைந்து கொள்ளுங்கள் என்று தந்தையிடத்தில் பக்குவமாக பேசக்கூடிய ஒரு நபராக ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. அவர்களுடைய வரலாறை கேட்பதன் மூலம் நாம் நம்முடைய பெற்றோர்களை மதிக்கக்கூடியவர்களாக, பெற்றோருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் இந்த உரையின் மூலம் நமக்கு பாடமாக சொல்லித் தரப்படுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையை மதித்ததற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த பரிசு என்ன என்று சொன்னால், அவர்களை மதிக்கக்கூடிய குழந்தையை கொடுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையை மதித்தார்கள், அவருடைய குழந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மதித்தார்கள். எப்படி மதித்தார்கள்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் தன்னுடைய முதுமை பருவத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த பொழுது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட வேண்டும் என்ற இறைவனின் புறத்திலிருந்து உத்தரவு வந்த பொழுது அதற்கு மறுக்காமல் தலை சாய்த்தவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். நீங்கள் எதை கொண்டு ஏவப்பட்டீர்களோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நேற்றைய தினம் பேசும் பொழுது நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை கூறுகிற பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னோம். என்னன்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி இறைவனை நிராகரிக்கக்கூடியவராக, கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடியவராக வாழ்ந்தார். அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டு மரணித்தார் என்பது குர்ஆன் பேசக்கூடிய வரலாறு. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்க்கிற பொழுது வெறும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தியாகி அல்ல, அவர்களுடைய மனைவி, அவருடைய குழந்தை அனைவரும் இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்களாக, இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, மூட பழக்க வழக்கங்களை அவர்கள் ஒழித்திருந்தார்கள். அதாவது சிலை வணக்கங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய பாணியிலேயே, அவர்களுடைய அமைப்பிலேயே பதில் சொல்லக்கூடியவராக, எல்லா சிலைகளையும் உடைத்துவிட்டு பெரிய சிலையினுடைய கழுத்தில் அந்த கோடாரியை மாட்டிவிட்டு அதுதான் சிலையை உடைத்தது என்று ஹிக்மத்தாக ஞானத்தோடு பேசினார்கள் என்று குர்ஆனும் சொல்லுகிறது. இப்படியாக இந்த உலகத்தில் பல்வேறு சிறப்புகளை பெற்ற ஒரு நபியாக, ஒரு இறைநேசராக, ஒரு இறை தூதராக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று திருமறையில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்கள் குறித்து பாடத்திற்கான படிப்பினைக்கான பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா துனியாவில் வாழுகிற காலகட்டங்களில் நாம் எத்தகைய படிப்பினையை எடுத்து வாழ வேண்டும் என்று இறைவனால் கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அத்தகைய நல்ல படிப்பினைகளை நம்முடைய மனதால் உணர்ந்து வாழ்ந்து அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த நல்ல புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான